சொன்னா புரிஞ்சுக்கோ கௌரி. நீ பேசுறது ரொம்ப தப்பு. ஒருத்தரை அழிக்கணும்னு நினைக்கிறது மிருகத்தோட சுபாவம். மிருகமே கூட பசிச்சாதான் அடிச்சு கொல்லும். உங்க அக்கா வாழ வேண்டாமா? அவ வாழ்க்கைய அழிச்சு அப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைச்சிடுமா? ஏன் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்களே, என் புருஷனை இல்லாம பண்ணிட்டாங்களே, அதை யார் கேட்க போறீங்க? ஐயோ, தப்பா பேசாதம்மா. நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். சூர்யா என்ன வேணும்னா உன் புருஷனை கொன்னாரு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ தவறி போய் விழுந்திருக்கா. கொலை நீ இதை எப்படி சொல்லுவம்மா? கொலைதான், கொலையேதான். நான் பார்த்தேன்பா, என் கண்ணால பார்த்தேன். சொன்னீங்களே மிருக வெறி, அந்த வெறிய நான் அவன் கிட்ட பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மிருக வெறி இருக்குன்னா அப்பவே அவ கழுத்தை நெரிச்சு அதே மலையில நான் அவனை பிடிச்சு தள்ளிருப்பேன். செஞ்சனா? இல்லையே. அவ செஞ்ச தப்புக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் இப்பவும் நினைக்கிறேன். சூர்யா ஜெயிலுக்கு போயிட்டா உங்க அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு கௌரி. நான் எதுக்குமா யோசிக்கணும்? என்ன பத்தி யாரு யோசிச்சா? என் வாழ்க்கை தானே நாசமாயிருக்கு. அவளாவது என் புருஷன் ஜெயில இருக்கான்னு சொல்லிக்க முடியும். எனக்கு அதுக்கு கூட வழி இல்லையே. வாழ வேண்டிய வயசுல தாலி அத்துட்டு நிக்கிற. இது பரவாயில்லையா உங்களுக்கு? ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? குமாரோட விதி இதுதான்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? ஆனா இப்போ உங்க அக்காவோட விதி உன் கையில இருக்க. நீ மனசு வச்சா அவளை வாழ வைக்கலாமே. முடியாதுப்பா. எனக்கு என் அக்கா முக்கியம் கிடையாது. என் புருஷன் சாவுக்கு காரணமானவனை பழி வாங்குறது தான் முக்கியம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. அப்படியெல்லாம் பேசாத கௌரி. காயத்ரி இப்போ மாசமா இருக்கா. இத்தனை வருஷமா வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அவ கஷ்டப்பட்டிருக்காடி. இனிமேலாவது அவ நல்லா இருக்க வேண்டாமா? அவளுக்காகவாது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா? கௌரி, இந்த விஷயத்தை தயவு செஞ்சு வெளியில சொல்லாதடி. இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு நினைச்சுக்கோ. உங்க அக்காவுக்கு வாழ்க்கை பிச்சை போடுடி. இப்படி கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு அவளுக்கு நான் எதுக்குமா பிச்சை போடணும்? ஏன் புருஷனை கொன்னவனோட எங்க அக்கா வாழ்ந்துட்டு இருக்கா. சாகுற வரைக்கும் அவளை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கொலை வெறிதான் வரும். அக்கான்ற ஒரு உறவுக்கே அப்புறம் அர்த்தம் இல்லாம போயிடும். அதை விட சட்டப்படி அவ புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேனா என் கோவம் தனியும். அவ்வளோ ஏன் அக்கா மேலேயே ஒரு அனுதாபம் வரும். நாளைக்கு அவ புருஷனை வெளியில எடுக்கிறதுக்கு நானே முயற்சி பண்ணாலும் பண்ணுவேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் நினைச்சது நடந்தாகணும். அந்த கொலைகார ராஸ்கல் ஜெயிலுக்கு போயே தீரணும். கௌரி, இப்பவே போறேன். என்ன நடந்ததுங்கறத போலீஸ் கிட்ட சொல்லி அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு உடனே தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்றேன். கௌரி, கௌரி நில்லுமா. எங்க போற? கௌரி, நில்லுமா. கௌரி, கௌரி. ஆட்டோ, ஆட்டோ. எங்கம்மா போறோம்? கௌரி ஸ்டேஷன் போங்க. கௌரி, நில்லுமா. கௌரி, கௌரி சீக்கிரம் வாங்க. கௌரி நில்லு. ஏய் கௌரி, கௌரி. ஏய் கௌரி. கௌரி. கௌரி, போகாத நில்லுமா. இன்னொரு ஆட்டோ வருது, வாங்க. வாங்க. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க நில்லுங்க. நில்லுப்பா. தம்பி கொஞ்சம் வேகமா போணும். அந்த ஆட்டோவை விட்டுறாத. சீக்கிரம் போப்பா. சீக்கிரம் போ. போலாம் சார். இது அப்படியே ஃபேக்ஸ் பண்ணி. ஓகே சார். ஓகே ஓகே சார். சார். ஏமா நீ? ஆமா சார், கௌரி தான். ஹாஸ்பிடல்ல இருந்து நேரா வர உங்ககிட்ட ஒரு புகார் கொடுக்கணும் சார். ரொம்ப அர்ஜென்ட். முதல்ல உட்காருமா. பரவாயில்ல சார். ஏற்காடுல இருந்து என்னை எப்படி சென்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. ஆனா மயக்கமாகறதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே எனக்கு துல்லியமா ஞாபகம் இருக்கு சார். சொல்லுமா, நீ எப்ப பேசுவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசுறேன் சார், பேசிதான் தீரணும். இல்லன்னா ஒரு கொலை சாட்சியே இல்லாத கொலையா அந்த அருவியிலேயே சமாதி ஆயிட்டாலும் ஆயிடும். கொலையா? ஆமா சார், கொலைதான். நல்லவ மாதிரி நடிச்சு நீங்க உட்பட
எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிற அந்த சூர்யா செஞ்ச கொலை சார். கான்ஸ்டபிள் சார். அவங்க சொல்றத நோட் பண்ணுங்க. எஸ் சார். சொல்லுமா. சூர்யா கொலை பண்ணாரா? யார? என் வீட்டுக்காரர் சார். யூ மீன் குமாரையா? ஆமா சார், என் வீட்டுக்காரர் நல்லவர் இல்லதான். என் அக்கா மேல ஆசைப்பட்டு அவளை அடையணும்னு துடிச்சவர் தான். அவளை கடத்திட்டு போய் வச்சு மிரட்டிட்டு இருந்தவர் தான். ஆனா அதுக்கு சட்டப்படி என்ன தண்டனையோ அதை நீங்க கொடுத்திருக்கணும் சார். இந்த ஆளு யாரு சார் என் வீட்டுக்கார மலை மேல இருந்து தள்ளி கொலை பண்றதுக்கு? என் கண்ணால பார்த்த சார். காயத்ரிய காப்பாத்துறதுக்காக என் வீட்டுக்கார அந்த சூர்யா மலை மேல இருந்து புடிச்சு தள்ளிட்டாரு சார். என்னம்மா சொல்ற? சார் சார், இவ சொல்ற எதையும் கேட்காதீங்க. இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் தெளிவாதான் இருக்கேன். நான் பார்த்ததை தான் நான் சொன்னேன். என் புருஷனை சூர்யா கொன்னது உண்மை. இது சொல்ல சாட்சியே இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் பார்த்தேன், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். ஏண்டி உளர்ற? சூர்யா எப்படி குமார கொல்லுவாரு? காயத்ரியை காப்பாத்துறதா அவருடைய நோக்கமே தவிர இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவர் செத்தாலும் பண்ண மாட்டாருடி. பண்ணாருன்னு நான் சொல்றேன், பண்ண மாட்டாருன்னு நீ ஏமா யோகம் பண்ணிக்கிற? இருமா. ஏங்க, உங்க பொண்ணு கொலைய நேர்ல பார்த்ததா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு இவ சொல்றதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சூர்யாவை பத்தி உங்களுக்கே தெரியும். அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. சூர்யா இன்னும் ஏற்காட்டுல காயத்ரிய தேடிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க வேணும்னா அங்க விசாரிச்சு பாருங்களேன். இல்ல இன்ஸ்பெக்டர், அவங்க என்ன தப்பிச்சு போயிருப்பாங்க. நீ ஏண்டி திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர், இவ புருஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அத இவ பாத்திருக்கா. அந்த அதிர்ச்சியில இவளுக்கு சித்தம் கலங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். என் மாப்பிள்ள அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்ல. இது உங்களுக்கே தெரியாதா? வெயிட், நான் முதல்ல ஏற்காடு போலீஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றேன். ஐயா, சூர்யாவும் காயத்ரியும் எங்க இருக்காங்கன்னு முதல்ல தேட சொல்லுங்க. குமாரியும் தேட சொல்லுங்க. அது நியாயம். அதை விட்டுட்டு இவ சொல்றத போய் பெருசா எடுத்துக்கிட்டு என் மாப்பிள்ளைய சந்தேகப்பட வேண்டாம். காயத்ரிய சூர்யா காப்பாத்திட்டாருங்கிறது உண்மைன்னா இந்நேரம் அவங்க இங்க வந்திருக்கணும். ஒருவேளை சூர்யா கொலையே பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் காயத்ரியே அத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லியிருப்பா. அவ பொறப்பு அப்படி, வளர்ப்பு அப்படி. சட்டவிரோதமா எதையுமே செய்ய தெரியாதவ சார் அவ. நீங்கள என்ன பெத்தீங்க? வெக்கமா இருக்குப்பா. என் புருஷன் செத்துட்டாருன்னு சொல்ற, காயத்ரியோட புருஷன் தான் அவரை கொலை பண்ணாருன்னு சொல்ற. ஐயோன்னு ஒரு வார்த்தை இன்னும் உங்க வாயில இருந்து வரல. ஆனா அந்த சூர்யா உத்தமன்னு நிரூபிக்க பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏய், பைத்திய மாதிரி ஒளறி கொட்டான். அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ப சொல்றியா? இன்ஸ்பெக்டர், நீங்க முதல்ல அவங்க என்ன ஆனாங்கன்னு விசாரிங்க. இவளை நாங்க பாத்துக்கிறோம். இவ சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏய், வாடி. என்ன விடுமா, நான் ஒண்ணு போய் சொல்லல, நான் உளறல. சூர்யா தான் என் புருஷனை கொன்னது. அத நான் என் கண்ணால பார்த்தேன். வாடியா, வா. நான் சொல்றத கேளுமா. நீ போமா, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஓ, அதான் அவர் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டாருல, வா. போமா போ. சார், அவளுக்கு நிஜமாவே புத்தி பேதலிச்சிருச்சு. இவ அங்க எப்படி மயங்கி விழுந்தான்னே தெரியல. யாராவது தாக்கியிருக்கலாம், இல்ல ஏதாவது விபத்தாயிருக்கலாம். என்னன்னு நாங்க பாக்குறோம். நீங்க தயவு செஞ்சு சூர்யாவும் காயத்ரியும் என்ன ஆனாங்கன்னு பாருங்க. இவ சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். நான் வரேன் சார். எப்ப வந்தீங்க?
என்னாச்சுங்க? உங்க ஃப்ரெண்ட் இப்ப எப்படி இருக்காரு? அது அவர் உயிருக்குள்ள ஆபத்து இல்லையே. யாரும் இருக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தானே நீங்க கிளம்பி போனீங்க? ஓ ஆமாமால. ஹீஸ் ஆல் ரைட். உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை. சின்னதா தலையிலையும் கையிலையும் அடிபட்டிருக்க. பைக் ஆக்சிடென்ட்டா? ஆமாமா, பைக்காக இருந்தா அடிச்சிருக்கான். பட் பெருசா அடி எதுவும் இல்லை. 1 or 2 daysல அவன் ரெக்கவர் ஆயிடுவான். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா ஏதாவது கேட்டாங்களா? அத்தை அப்பவே தூங்கிட்டாங்க. சரி, நீ தூங்கு. ஹலோ, சரி சரி, நான் உடனே வரேன். என் கூட வாங்கலேன் கொஞ்சம். என்னாச்சு? சொல்றேன் வாங்க. வா வா என்ன விடுங்க, வா. நான் சொல்றது கேளுங்க. ஏய், வாயை திறந்தன்னா கொன்னுடுவோம் உன்னை. மரியாதையா வீட்லயே இரு. முடியாதுப்பா, என்ன உங்களால தடுக்க முடியாது. என்ன கட்டி போட்டீங்கன்னா தப்பிச்சு ஓட கால் இருக்கு, காலை கட்டி போட்டீங்கன்னா எடுத்து சொல்ல வாய் இருக்கு. போது நிறுத்தடி. தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் உன் குரல் உதவி செய்யும்னா உன்னை கூட்டிட்டு போய் எல்லார் முன்னாடியும் நானே நிறுத்துவேன். நடந்ததை சொல்லுடின்னு உன் பக்கத்துல நானே நிப்பேன். ஆனா ஒரு அயோக்கிய செத்து போனா அதுக்கு ஒரு நல்ல மனுஷ காரணம்னு சொல்லி உங்க அக்கா வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணா அதை என்னால சகிக்க முடியாதுரி. ஏன் புருஷனை யோகியன்னு நான் சொல்லலமா, ஆனா எதை வச்சு அக்கா புருஷன் நல்லவன்னு நீ சொல்ற? தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கிறப்பவே திருட்டுத்தனமா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெக்கம் கிட்ட ராஸ்கலுக்கு வக்காலத்து வாங்குறியா? நடந்ததெல்லாம் மறந்து போச்சுன்னு ஒத்த வார்த்தையில கதைய முடிச்சிட்டு அந்த சுபுவுக்கு மங்களம் பாடினா உன் பொண்ணோட எத்தனை காலம் வாழ்ந்துருவான்? அக்காவுக்காக இன்னைக்கு ஏன் புருஷனை அருவில இருந்து தள்ளி கொலை பண்ணவன் நாளைக்கு வேற ஒருத்திக்காக அக்காவை கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அரைஞ்சிருவோம் உன்னை ராஸ்கல். உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் செய்யறவர் கிடையாது. உன் புருஷன் செத்தது உண்மைன்னா அது அவன் தலையெழுத்து. அயோக்கியனுக்கு அருவியில சாவுன்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அதுக்கு ஏன் மாப்பிள்ளைய குறை சொல்லாத. அவன் உங்க மாப்பிள்ளைனா குமார் மாமா யாருப்பா? நான் நீங்க பெத்த பொண்ணு இல்லையா? என்னென்ன தவுட்டு முட்டைக்கா வாங்கிட்டு வந்தீங்க? என்னோட கண்ணீர் உங்களுக்கு முக்கியமா இல்லைனா நீங்க எப்படி எனக்கு அப்பா அம்மாவா இருக்க முடியும்? என்னோட கதறல் உங்களுக்கு பெருசா படலைன்னா நான் எதுக்கு உங்களை மதிக்கணும்? கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்டி. நீ விடுற ஒரு சொட்டு கண்ணீர் ஒண்ணு உன்னை காப்பாத்தணும், இல்லனா ஊரை காப்பாத்தணும். உன் அக்காவோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அத ஒரு ஆயுதமா பயன்படுத்துற பாரு, அது நல்லது இல்ல கௌரி. எனக்கு இப்ப அக்கா முக்கியம் இல்ல, பெத்த அப்பா அம்மா முக்கியம் இல்ல. அவ்வளவு ஏன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன் நானே கூட எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. கண்ணு எதிர என் மாமாவை கொன்ன அந்த கொலைகார பாவிக்கு தண்டனை கிடைக்கணும். அவன் கதறல் நான் கேட்கணும், அவன் கண்ணீரை நான் பார்க்கணும். சாட்சியே இல்லாம கொலைய பண்ணிட்டோம்னு அவனை சந்தோஷமா விட மாட்டேன். என்ன சொன்ன? விடுங்கப்பா. இதுக்கு மேல பேசுன பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இத பார், குமார பத்தி இனிமே நீ பேசக்கூடாது. அவன் செத்து தொலைஞ்சாங்கிற அதிர்ச்சியில உனக்கு புத்தி கலங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு உங்க அக்கா வாழ்க்கைய நீ பலி கொடுக்க நினைக்கிறத எங்களால அனுமதிக்கவே முடியாது. முடியாதுப்பா. நான் பார்த்த கொலைய போலீஸ்ல கோர்ட்ல சொல்லிதான் தீருவேன். அந்த ராஸ்கல நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். உன்னை இனிமே இந்த இடத்தை விட்டு வெளியில போக விட்டாதானே? நீங்க யார் எனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு? வாழ்க்கையே போனதுக்கு அப்புறம் வீடா எனக்கு முக்கியம். இந்த இடம் இல்லனா இன்னொரு இடம், எந்த இடமும் இல்லனா பிளாட்பாரம்.
அதுவும் இல்லனா நொட்டு தெருவுல போய் நிப்பேன். ஆனா நான் நிப்பேன்பா. அந்த சூர்யாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். அவ உள்ள போறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் என் மாமா போன இடத்துக்கு போய் சேருவேன். உங்களால ஆனதை பாத்துக்கங்க. விடுங்க. சொல்றத கேளுங்க. போயிடுவியா? விடுங்கப்பா. போக விட்டுருவனா? சொல்றத கேளுங்க. உன்னை வெளியில போக விட்டனா கேளுடி. நான் உனக்கு அப்புறம் இல்ல. அடி வா. விடுங்கப்பா. அடி சொல்றத கேளுங்கப்பா. நான் சொல்றத கேளுங்கப்பா. லட்சுமி இந்த ரூம் சாவி கொண்டா. கதவு திறங்கப்பா. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. கதவு திறங்க. ஏய் உன் பைத்தியம் தெளிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். வேளா வேளைக்கு சோறு வரும். இஷ்டம் இருந்தா தின்னு, இல்லனா பட்டி கிடந்தே சாவு. அப்பா கதவு திறங்க. சொல்றத கேளுங்கப்பா. நான் வெளியில போணும். கதவு திறங்கப்பா. அப்பா கதவு திறங்க. லட்சுமி இவ செத்தாலும் இந்த கதவை திறக்காத. இவளை பத்தி நீங்க பெருசா கவலைப்படாதீங்க. இவளை நான் பாத்துக்கிறேன். ஆனா காயத்ரியும் மாப்பிளையும் இப்ப எங்க போயிருப்பாங்க? அவங்களை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இங்கதான் வரேன்னு சொன்னாங்களா? ஆமாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர் யூ ஷூர்? நிச்சயமாங்க. பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லெஃப்ட்ல உள்ள ரோடுன்னு தான் சொன்னாங்க. எக்ஸாக்ட்டா இந்த இடத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. வா காயத்ரி. காயத்ரி வாங்க. எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? எங்க போன நீ? அதெல்லாம் கேட்காத ரேணுகா. என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. சரி நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ரேணுகா வா. வா காயத்ரி. வா போலாம். வாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தெரியல ரேணுகா. நாங்க நல்லா இருக்கிறது யார் யாருக்கும் பிடிக்கல. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா யாருக்குமே பிடிக்கல. அறிஞ்சிட வேண்டிய உன்ன. நீ நல்லா இருக்கணும் தானே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் மறந்துட்டியா? நான் உன்னை சொல்லல ரேணுகா. என் அத்தை சுப்பு, சுப்புவோட அண்ணன் அண்ணி, பத்தாத குறைக்கு குமார். இரு குமார் தானே உன்னை கடத்திட்டு போனது? என்னடி ஆனா அவன் எப்படி தப்பிச்சு அவன் கிட்ட இருந்து?